ஹாய், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஜூன் 25, 2024 வந்த ஒரு ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள், மைக்ரோசாஃப்ட், அப்புறம் ஆப்பிள் இந்த மாதிரி முதன்மையான டெக் கம்பெனிஸ், அதாவது இது தவிர்த்து 330 இதையும் சேர்த்தா 333 கம்பெனிஸ்லேருந்து 98,000 பேர், அதாவது 98,000 எம்ப்ளாயீஸை லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. ஸோ இதுக்கும் நம்ம பார்க்க போகிற வீடியோக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸில் நம்ம கம்பெனிஸோட நேமும் இருக்கலாம், அந்த 98,000 பேரில் ஒருத்தராக நாமளாக கூட இருக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன ப்ரிகாஷன் பண்ணியிருக்கோம்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. ஸோ அதுக்கான ஒரு கான்செப்ட் தான் எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அன்வான்ட் லே ஆஃப் நடக்கும் போதும், இப்போ நம்ம 2020 ஃபேஸ் பண்ண அந்த கொரோனா பேண்டமிக் அது மாதிரி நடக்கும் போதும், இப்போ வயநாட்டில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, டோட்டல் டிசாஸ்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் போதும் நம்ம ஆல்ரெடி மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்லையும் டவுன்லையும் தான் இருப்போம். நம்ம ஃபினான்சியலாக நம்மளை பேக்கப் பண்ணிக்கிற ஒரு ஆப்ஷன் தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு அன்வான்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வரும்போதும் நம்ம காத்துக்கிறதுக்காக நம்ம சர்வைவலுக்கு தேவையான அமௌண்ட்டை நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் எமர்ஜென்சி ஃபண்ட். இது வந்து லிக்விடாக இருக்கணும், அதாவது எந்த ஒரு நம்ம நினைக்கும் போது எடுக்கிற அளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு லிக்விட் அமௌண்ட்டாக இருக்கணுங்கிறது ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கால்குலேஷன் கூட சொல்ல முடியாது, அது ஒரு கான்செப்ட். இப்போ வந்து பர்சன் இப்போ எனக்குள்ள எமர்ஜென்சி ஃபண்டு தான் உங்களுக்கும் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. இது பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எமர்ஜென்சி ஃபண்டில் நீங்கள் வேற எந்த லக்ஸுரியான எந்த ஒரு அன்வான்ட் செலவும் சேர்க்கக்கூடாது. உங்களோட அத்தியாவசிய செலவு மட்டும்தான். அதாவது ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, உணவு, உடை, இருப்பிடம். அது அப்படியே உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, சுகாதாரம், இந்த 5 வந்துச்சு. அப்புறம் உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, சுகாதாரம், மின்சாரம், இணையதளம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்போ இருக்கிற இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன கமிட்மெண்ட்டுன்னு இப்போ நான் என்னோட மைண்டில் வச்சுருக்க ஒரு கால்குலேஷன் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் என்னோட எமர்ஜென்சி ஃபண்டாக எவ்வளோ சூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, 25,000 பர் மந்த். ஒரு மந்த்துக்கே 25,000ங்கிறது நான் வேலைக்கு போகலான்னு சரி, வேலைக்கு போனாலும் சரி, எனக்கு கம்பல்சரியாக தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உள்ளது வந்து ரெண்ட், இஎம்ஐ, லோன், இது எல்லாத்துக்குமே ஒரு 10,000 நான் ஒதுக்கி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் அட்டல் பென்ஷன் ஒரு பென்ஷன் ஸ்கீம் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் ப்ரீமியம் கட்டணும் இல்லையா, அதுக்கு ஒரு 3,000. ஸோ 10,000, 3,000. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு அன்றாட தேவைப்படுற கிராசரிஸ், மில்க், ரிப்பேர், அப்புறம் மெடிசன், ஏதாவது மெயின்டெனன்ஸ், அந்த மாதிரி பெட்ரோல், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சேர்த்து ஒரு 7,000. அப்புறம் சைல்டோட எஜுகேஷன், சைல்டோட ஒரு கேர், இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 5,000. இதெல்லாத்தையும் சேர்த்தாலே 25,000. இது வந்து 1 மந்த். இப்போ நான் எமர்ஜென்சி ஃபண்டை எப்படி நான் கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து நான் இன்ட்டு 3 to 12 மந்த், அது வந்து நம்மளோட கன்வீனியன்ஸ் தான். மினிமம் 3 மந்த்தாவது நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். அதாவது 25,000னா 3 மந்த்துக்கு எவ்வளோ தேவைப்படுனா 75,000. ஸோ 75,000 எனக்கு லிக்விடாக நான் எங்கேருந்தாவது போட்டு அடித்து ஒரு இடத்துல வச்சுருந்து ஆகணும். ஸோ எனக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, ஆவாசம் இருக்குன்னு சொன்னால் நம்ம வந்து 12 மந்த்துக்கு பிளான் பண்ணி 3 lakhs கூட நான் ஒரு இடத்துல எமர்ஜென்சி ஃபண்டாக கேதர் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்மை வச்சுக்க முடியும். ஸோ இப்படி தான் எமர்ஜென்சி ஃபண்டை கால்குலேட் பண்ணி நம்மளோட லிமிட்டை செட் பண்ணிக்கணும். ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்டை தான் எப்படி அச்சீவ் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட், இது எந்தெந்த வழியெல்லாம் அச்சீவ் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் பார்த்தோம். நம்மள நிறைய பேர் இன்னைக்கு மோஸ்ட்டாக ஒன்றுக்கு மேற்பட்ட சேவிங் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதாவது ஒவ்வொரு கம்பெனி மாறும்போதும் ஒரு சேலரி அக்கௌண்ட் கொடுப்பாங்க, நம்ம அடுத்த கம்பெனி மாறும்போது அதை எஸ்பிஐ அக்கௌண்ட்டாக மாற்றி வச்சுப்போம். புது கம்பெனியில் புது சேலரி அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே நம்ம அக்கௌண்ட் தான் வச்சுருப்போம். ஸோ அப்படி இல்லைனா என்கிட்ட ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குன்னு சொன்னால் இன்னொரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த அக்கௌண்ட் என்னன்னா ஒரு நார்மலாக வேறு எதுக்குமே இல்லாமல் ஜஸ்ட் எமர்ஜென்சி ஃபண்டுக்காக மட்டுமே அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணாமல், நெட் பேங்கிங் அப்ளை பண்ணாமல், எதுவுமே, அதாவது நம்ம கை சும்மா இருக்காது, ஏதாவது காசை எடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ எதுவுமே அப்ளை பண்ணாமல் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை ஒரு 1000, 2000, 500 எவ்வளோ தோணுதோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை அதில் டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ஓவர் த பீரியட் அது ஒரு 1 year கிட்ட வரும்போது அது ஒரு 30,000 கிட்ட இருக்கிற அளவுக்கு ஓரளவு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மந்த்லி கொடுத்துட்டு இருக்கணும். ஸோ ஒரு 30,000 கிட்ட ரீச் ஆனதுக்கு அப்புறமே அதை அப்படியே வித்ட்ரா பண்ணி உங்களோட மெயின் அக்கௌண்ட்ல எஃப்டி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏன் எஃப்டின்னு கேட்டிங்கன்னா, எஃப்டி நம்மளால 1 கிளிக்ல
நம்ம வந்து ரெடீம் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால எந்த காசுமே லாஸ் ஆகாது. ஸோ இப்போ 30,000 எஃப்டி போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு 7,000 ஒரு 7% ஒரு 8% அந்த மாதிரி 6லேருந்து 8க்குள்ள அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பர்சன்டேஜில் தான் 1% அந்த மாதிரி டிடக்ஷன் இருக்குமே தவிர வேற எந்த டிடக்ஷனுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி ரெடீம் பண்ணி வச்சுக்கலாம். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் அந்த மாதிரிலாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் நிறையா பண்ணுவேங்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் லிக்விட் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். லிக்விட் ஃபண்டை சூஸ் பண்ணி அதில் ஒரு லப்சம் அமௌண்ட்டை இது பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் எடுத்துக்கிற ஒரு ஐடியாவில் இருக்கலாம். பட் சண்டே மார்க்கெட் இல்லாத டயத்தில் அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ மற்றபடி ஓகே தான், அதுவும் நல்ல ஒரு சான்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து இதுக்கு ஒரு இது சூஸ் பண்ணிக்கணும். அதாவது இன்றைக்கே முடிவு பண்ணி நாளைக்கே சேர்த்துற அமௌண்ட் இல்லை இந்த எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ இதுக்கு ஒரு டைம் எடுக்கும் தான். அதாவது மினிமம் ஒரு 2 இயர்ஸில் டூ இயர்ஸாக இருக்கலாம், மேக்ஸிமம் ஒரு 4 இயர்ஸ் கூட எடுக்கலாம். ஸோ எதுவுமே நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாக பண்ணி நீங்கள் ஒரு 3 to 4 இயர்ஸில் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை கேதர் பண்ணி ஒரு ஓரமாக தனியாக வச்சிடணும். எந்த ஒரு எக்ஸ்பென்சஸ்க்குமே அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ மெயினாக எந்தெந்த விஷயத்துக்குலாம் அதை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டு வந்து நீங்கள் அதை சேர்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்க, அதோட ஆன்கோயிங்கில் இருக்கீங்க, இல்லை சேர்த்து முடிச்சிட்டிங்க, எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு எமர்ஜென்சின்னு வரும்போது அதை நீங்கள் இன்பிட்வீன்லையும் எடுக்கலாம், இல்லை சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட யூஸே அதான், அதுக்காக தான் சேர்த்து வச்சுருக்கோம். பட் எக்காரணத்தை கொண்டும் சில விஷயத்துக்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்டை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கிரைட்டீரியா இருக்குது. லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால தான் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். நம்மளோட எசென்சியலுக்கு கூட அந்தளவுக்கு லிஸ்ட்டு தேவைப்படல, இதுக்கு அவ்வளோ லிஸ்ட்டு தேவைப்படுது. ஸோ ஒன்று ஒன்றா பார்த்து படிச்சிடுறேன். நீங்கள் கொஞ்சம் கிளியராக இந்த விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணணும் இந்த எமர்ஜென்சி ஃபண்டில். ஃபர்ஸ்ட் ஒன், பர்ச்சேசிங் கேஜெட்ஸ். ஸோ இப்போ 3 lakhs சேர்ந்துருச்சு, ஒரு ஐஃபோனோ இல்லை ஏதோ ஒரு பைக்கோ வாங்க போகணுன்னு கண்டிப்பாக இதில் பண்ணக்கூடாது. ஸோ பர்ச்சேசிங் கேஜெட்ஸ் வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்டில் எப்போதுமே நம்ம கை வைக்கவே கூடாது. ஸோ செகண்ட் ஒன், டூர் அண்ட் ட்ராவல். ஸோ இப்போ இவ்வளோ சேர்ந்துருச்சு, நம்ம இதுக்கு ஒரு தாய்லாந்து டூர் போயிட்டு வரலாம், ஒரு சுவிட்சர்லாந்து டூர் போயிட்டு வரலான்னு சொல்லி கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டில் கை வைக்கவே கூடாது. ஸோ தேர்ட் ஒன், கிரெடிட் அண்ட் டெப்ட். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு கடன் கொடுக்குறதோ இல்லை நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்ச கடனை இதில் அடைக்கிறதோ இந்த எமர்ஜென்சி ஃபண்டில் பண்ணக்கூடாது. ஸோ கடன் கொடுக்க நல்ல விஷயம் தான், பட் நம்மளை ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணிக்கணும். ஸோ அந்த கிரெடிட் அண்ட் டெப்ட் வந்து இந்த எமர்ஜென்சி ஃபண்டில் பண்ணக்கூடாது. ஸோ ஃபோர்த் ஒன், அப்கிரேடிங் ஸ்டடீஸ். அதாவது மேல் படிப்பு படிக்கிறது, அதாவது குழந்தைங்க படிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேல் படிப்பு நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த எமர்ஜென்சி ஃபண்டை அவ்வளோக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த டைமில் நம்ம ஃபினான்ஷியலாக முதல்ல ஸ்டேபிள் ஆகணும், இன்னொரு வேலைக்கு போகணும், திரும்ப இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதில் கூட நம்ம பண்ணிக்கலாமே தவிர எமர்ஜென்சி ஃபண்டில் நம்ம இந்த அப்கிரேடிங் ஸ்டடீஸை பண்ணக்கூடாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ், அசட்ஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது, ஏதாவது இது வாங்குறது, அசட்ஸ் வாங்குறது, இது எல்லாமே எமர்ஜென்சி ஃபண்டில் வைக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு அன்சர்டின் நடக்கும்போது அந்த ஃபண்டை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த விஷயத்த அந்த தப்பை எமர்ஜென்சி ஃபண்டில் பண்ணக்கூடாது. ஸோ லாஸ்ட் ஒன், முக்கியமானது, பார்ட்டிஸ், ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி கெட் டுகெதர், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அதை செலவு பண்ணிடவே கூடாது. ஸோ இதுதான் எமர்ஜென்சி ஃபண்டு சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டை பற்றி ஒன்றுனா எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ இதை நிறைய பேர் மித்துன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் நான் இன்னொருத்தவங்கள்ட்ட கடை வாங்கிப்பேன், இன்னும் நான் ஏதாவது சீட்டு போட்டுப்பேன், லோன் வாங்கிப்பேன், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிப்பேன், இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன் சொல்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பேண்டமிக் டைம் வரும்போது நம்மளுக்கு இருக்கிற அதே தேவைகள் தான் அடுத்து உள்ளவங்களுக்கும் இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட கடன் கொடுக்குறதும், அவங்கள்ட்ட இருந்தால் கூட இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்னு தெரியாமல் அவங்க கடன் கொடுக்கறத யோசிப்பாங்க. ஸோ நம்ம மணி நம்மக்கிட்ட இருக்கிற அளவுக்கு சேஃப்டி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம தான் நம்மளோட செக்யூரிட்டி எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது மஸ்ட். அதாவது சில பேர் ஆப்ஷன்ஸாக இதை கருதலாம். இப்போ வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கூட சில பேர் ஓகே இதை எமர்ஜென்சி ஃபண்டை ட்ரை பண்ணணும்னு கூட சொல்லலாம். சில பேர் வந்து வேணாம், ஓகே பார்ப்போம், முடிஞ்சால் அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் வரும்போது, ஹைக் வரும்போது வேணால் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் மஸ்ட். என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், ஃபோன் நம்பர், இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பிளான் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் வீடியோஸை பார்க்குறதுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.